வணக்கம். அமருங்க, உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எல்லாரும் எல்லாருக்கும் 1000 பேர் கேட்கிறோம். 15 பேர் இருக்கிறோம். எல்லாரும் கட் பண்ணிடுமா? அதனால நீங்களும் கட் பண்ணிக்கிறோம். அதனால இத்தனை நாள் ஓடி ஓடி வந்தவருங்க மாமா நல்லா இருக்கிறியா அப்படி என்று சொல்லி ஆசையா பாசமா அழகா பேசுவேன். இந்த நெஞ்சில் பார்த்தால் முகம் வாடி பாதிக்கிறது என்னப்பா காரணம்? தண்ணியே கொடுங்க. ஒரு பெத்த தாய் மாதிரி நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு சொன்னதே உண்டானால் என்னால் முடிஞ்சா தீர்த்து வைப்பேன். அப்படி என்னால் முடிஞ்சா தீர்த்து வைப்பேன். அப்படி இல்லை சொன்னால் உன்னுடைய தாய் தந்தை என்று சொல்லி எந்த குறையா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறோமா? எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். என்ன நியாயப்படுகிறேன்? எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா செத்துட்டாரா? அப்பா செத்துட்டாரா? ஐயோ மகனே, ஒரு தகவல் சொல்லு எனக்கு. சொல்லி என்ன பண்ணிருப்ப? ஒரு மாலை எடுத்து வந்திருப்பேன், ஒரு கோடி எடுத்து வந்திருப்பேன், ஆட்டக்காரன் 10 பேரை கூப்பிட்டு வந்திருப்பேன். ஏதோ உனக்கு சின்ன பையனாகிற ஒரு 5-10 கொடுத்துருப்பேன். பொம்மாளுக்கு ஒரு 1000 கொடுத்துருப்பேன். எங்க அப்பா எத்தது சொல்லியிருந்தா எங்க ஆட்டக்காரெல்லாம் கூட்டின்னு வந்திருப்பேன். எங்க அப்பனுக்கு மாலை மண்ணும் போட்டு விட்டு 5-10 கொடுத்து முட்டாய் கடிக்கான்னு சொல்லிட்டு எங்க அம்மா இது மாதிரி அழகா இருப்பா 1500 கொடுத்து அடிச்சு விட்டு போலான்னுக்கிறியா? எவ்வளவு தெளிவாக்குறான் பாரு. எங்க அம்மாவுக்கு 1500. அப்பா எழுதான்னு சொல்றியே அப்பா கண்ணா எல்லாம் சிக்கல ஆச்சு. கண்ணா அப்படி அப்பா எழுதான்னு சொல்றியே. அப்பா சத்து எத்தனை நாள் ஆச்சு? என்னைக்கு காரியம்? 7ஆம் நாள் காரியமா இல்ல 9ஆம் நாள் காரியமா இல்ல 11ஆம் நாள் காரியமா? காரியம் என்னைக்குன்னு சொன்னா நம்ம குரு பெரியவர்கள் ஆசிரியர் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எடுத்து சொல்லி ஒரு நல்ல நாடகமா விட்டு அப்பாவை சொட்டு போய் சேர்த்தா அப்பா செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்னைக்கு காரியம்? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுதா? பரவாயில்ல. பரவாயில்லப்பா. நாமெல்லாம் பாரு, நம்ம தாத்தா பாட்டி இருந்துடுறாங்க, அப்பா அம்மா இருந்துடுறாங்க, அண்ணன் தம்பி நம்ம விட்டு விட்டு பிரிஞ்சிடறாங்க, நம்ம பெத்த புள்ள போயிருது, நம்ம பேர புள்ள நம்ம கை விட்டு போயிருது. நாம காரியக்கரை முடிச்சுட்டு எல்லாம் ஒரு கோயில் குளத்துக்கு போறோம், தலைக்கு குளிக்கிறோம், நாமளும் 4 பேராட்ட வாழணும்னு சொல்லி கஞ்சியை கூட குடிக்கிறோம், நாமளும் ஏதோ ஒரு வேலை வீட்டுக்கு போறோம் பிழைக்கிறோம். ஆனால் 8 வருஷமாக தன்னுடைய அப்பாவையே நினைச்சிருக்கேன்னு சொன்னா உனக்காக கண்ண என்னோட சின்ன பிள்ளையாக்கிற காரணம் பிடிக்கலாம். இருந்தாலும் உனக்காக எடுத்தாலும் சிறதாண்டு வளர்க்க தெரிவிக்கிறோம்பா. என்ன பண்றது? அந்த மாதிரி லைட் வச்சுட்டு பார்த்த உடனே எனக்கு எழுந்துக்குச்சு. என்னப்பா? எங்க அப்பா ஞாபகமா? சரிப்பா, பரவாயில்ல கண்ணா. எங்க அப்பா ஆட்டாடுறேன். அதுதான் சரி கண்ணா. யார கிட்ட வச்சுதான் போகணுமா? ஆகாதான் அப்படின்னா தான் போகும். சரி சரி போகட்டும். பின்னே வடிச்சுதான்பா. இடம் ஸ்ட்ராங் ஆட்டுங்க. சரிப்பா, என்ன பண்ணுது? தலைவிதி என்னவோ, யாராருக்கு என்ன தலைவிதி எழுதினாரோ, இறைவன் செயல் என்னவோ அதன்படிதான் நடக்கும். வாத்தியார் பாரு எவ்வளவு அழகா நின்னுக்கிறார் பாத்தியா? உங்க ஆண்ட ஒருத்த பொண்ணாயா? சரி சரி சரி. பக்கரா பிட்டு வந்துக்கிறாங்க. அது குழந்தை ஊத ஜீவா ஜீவ வாத்தியார். ஆமா. கண்ணா எதுல விட்டா என்ன கேட்டா? சரிப்பா, சின்ன பிள்ளையாக்கிற பரவாயில்ல பண்ண உனக்காக திறவழகிற. அப்படி இருந்தாலும் அம்மா இருக்காங்களப்பா? அம்மா கேறாங்கம்மா. அண்ணன் தம்பிங்க? அண்ணன் தம்பிங்களும் கேறாங்க. அக்கா அண்ணன் தம்பி யாரும் இல்லம்மா. அக்கா தங்கச்சிங்க? அக்கா தங்கச்சிகளும் யாரும் இல்லம்மா. அப்போ யாரும் கிடையாது. நான் வருத்தம் தான். ஒரே புள்ள. ஆமாம்மா. அதனால இதை வண்டி பேத்தவளுக்கு உரியல சோறுன்னு சொல்லுவாங்க.
பரவாயில்ல நான் அப்ப அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன். ஆமாமா அம்மா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆமாமா அண்ணன் தம்பிங்களும் யாரும் இல்ல, ஆ, ஆ. அக்கா தங்கச்சிங்களும் யாரும் இல்ல. சரிப்பா. நானும் அம்மாவும் தான் கிடப்போம், குழந்தைங்க பிறந்து. ஆ. ஏய், ஐடியா ஓட்டா. ஆ. எல்லாம் செட் ஆகாதே, வண்டி வரலையா? கட் பண்ணு, கடப்பா.